அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வீடு தேடி ரேஷன் பொருள் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கு தொடங்கி வைக்க போறாங்க. அதை பத்தின விளம்பரங்கள் தான் இங்கேயுமே குடுத்திருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது. இந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தனியாக வசிக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா? அதாவது தனியாக வசிக்கக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், முதியவர்கள். அவங்க தனியாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான முதியவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள வழங்க போறாங்க. அதுதான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்துக்கு கீழ அரசாங்கம் பண்ண இருக்காங்க. சரியா? ஸோ, எப்பலாம் இந்த சாப்பாடு கொண்டு போய் குடுப்பாங்க? ஐ மீன் சாப்பாடு இல்ல. இந்த உணவுப் பொருட்கள வந்து எப்பலாம் கொண்டு போய் குடுப்பாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வருது இல்லையா? அந்த ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது ரேஷன் ஊழியர்கள், ஆ இந்த மாதிரி ஒரு வேன்ல ரேஷன் பொருட்கள எடுத்துட்டு மூத்த குடிமக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவுகள ஐ மீன் அந்த ரேஷன் பொருட்கள வந்து வழங்கிட்டு வருவாங்க. சரியா? அதுதான் நமக்கு முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சென்னை தொண்டையார்பேட்டை அப்படிங்கிற பகுதியில திட்டம் அறிமுகப்படுத்தப் போறாங்க. இன்னைக்கு அறிமுகப்படுத்தப் போறாங்க. சரியா? அடுத்ததா இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயறவும் தீரா இடும்பை தரும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பழகணும். நல்லா பழகுனவங்கள பத்தி பயப்படக்கூடாது. இதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த 2மே நமக்கு வந்து பஞ்சாயத்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் எண் 510 அதிகாரம் தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மக்களவையில 2 மசோதாக்கள் இன்னைக்கு நேத்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான மசோதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வருமான வரி மசோதா அப்படிங்கிறது. இன்கம் டாக்ஸ் பில் அப்படிங்கிறத நேத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்கம் இன்கம் டாக்ஸ் பில் 2025 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்கும். எப்போ வந்துச்சு அப்படின்னா 1961ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த சட்டத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சட்டத்த வந்து கொண்டு வரப்போறாங்க. ஓகேவா? ஸோ இப்பதான் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய புதுமையான விஷயங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்காங்க. சரியா? அடுத்ததா முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து மக்களவையில நிறைவேறிருச்சு. அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படிங்கிறது. இத பத்தி முன்னாடியே நம்ம மசோதாவ தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பில்ல பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும், இப்ப என்ன அம்சங்கள்லாம் இந்த மக்களவையில நிறைவேறின இந்த மசோதாவுல என்ன அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேசிய விளையாட்டு வாரியம், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. ஸோ இந்த தேசிய விளையாட்டு வாரியத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ் வந்து இருப்பாங்க இதுல. சரியா? பிசிசிஐ உட்பட பேட்மிண்டன் ஃபெடரேஷன், எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனும் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு கீழ மெம்பர்ஸா இருப்பாங்க. சரியா? அவங்க தேசிய விளையாட்டு வாரியம் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனையும் அங்கீகரிக்க செய்வாங்க. அவங்களோட அங்கீகாரம் கிடைச்சா மட்டும் தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி உதவி பெற முடியும். இதே ஏதாவது முறைகேடுகள் நடக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ல, ஏதாவது முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறப்ப, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட அங்கீகாரத்த ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா, இந்த தேசிய விளையாட்டு வாரியத்துக்கு இருக்கும். இது இவங்களோட பணி. அடுத்தது தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல். ஸோ இந்த ட்ரிபியூனல் அப்படின்னாலே சிவில் கோர்ட் பவர் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி தான் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனலுக்குமே வந்து சிவில் கோர்ட்ஸோட பவர் வந்து இருக்க போகுது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்குள்ள ஏதாவது சர்ச்சைகள் வரும். அம் ஐ மீன் எலக்ஷன்ல ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்குன்னு நடக்கக்கூடிய எலக்ஷன்ல முறைகேடுகள் நடந்துருச்சு. இல்ல நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. ஊதியம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விசாரிக்கக்கூடிய அமைப்பாக யார் இருப்பாங்கன்னா, இந்த தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்புக்கு இவங்களுடைய தீர்ப்புக்கு நம்ம மேல்முறையீடு செய்ய முடியுமானா, உச்சநீதிமன்றத்துல மட்டும் தான் மேல்முறையீடு செய்ய முடியும். சரியா? அடுத்தது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலக்ஷன் போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா,
இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கும் வந்து எலெக்ஷன்ஸ நடத்துறத மேற்பார்வையிடுறதுக்காக இந்த அமைப்பு இருக்க போறாங்க. இந்த அமைப்போட உறுப்பினர்களா முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே, முன்னாள் மாநில, மத்திய அளவுல இருந்த தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே இந்த அமைப்போட உறுப்பினர்களா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்களுக்குன்னு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 70 தான் இருந்துச்சு. இப்போ இன்டர்நேஷனல் ரூல்ஸ் பேஸ் பண்ணி இப்ப கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி பார்க்குறப்ப 80 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, இவங்களும் 80 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது, அது இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ, அந்த ஸ்டாண்டர்ட மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத பத்தி நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மேபி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். சரியா? தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.